இங்கே பாருங்க, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, நீ எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி, என் லவ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. உங்க அம்மா வந்து எனக்கு சொல்றாங்க, எப்ப மறந்துரு உனக்கு நான் 40 லட்சம் ரூபாய் பணம் தரேன். பொய் 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 பொய். ஐயோ சத்தியமா இல்லமா 40 லட்சம் ரூபாய் பணம் தரேன். இவன் நம்ம கேட்டான். அநியாயம் போய் கர்ணா இருக்கடா பாவி. நான் சொல்லுடா, 35 கிலோ தங்கம் தெரியுமா என் காதலு. பிரார்த்தனை பண்றான்டி. கண்ணு ரெண்டு பாரு, முழுகி முழு ரெண்டு பிதுங்கி பிள்ளை விழுந்துரும் போல இருக்கு. அத ஏய் அத்துக்குதுன்னு தொடப்பட்டு முட்டி போய்டும். என்ன அத்துக்குதுன்ற? கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? உங்கள் பொண்ணு விஷயமா பேச வந்திருக்கேன். உங்களுக்கு நல்லது தான் பண்ண வந்திருக்கான். நீங்கள் வந்து என்கிட்ட கோவப்பட்டு ஒன்றுமே இப்போ பிரயோஜனம் கிடையாது. என்ன நல்லது பேச போற? இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறோமா? லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாவ. சும்மா சொல்லிட்டு இருக்காத, அவன் மேலே சும்மா சொல்லாத. இங்கே பாரு, அது சும்மா உன் மூரக்கட்டை ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்கோம் நான். அது ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது என்ன சொல்லுது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ கல்யாணம் பண்ணி கேட்குது. ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னை வந்து மாப்பிள்ளையா பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிக்கல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு காம்பன்சேஷன் மாதிரி எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இல்லை காம்பன்சேஷன் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா, நான் வேறு பொண்ணை பார்த்துட்டு போகிறேன். உன் பொண்ணை நான் வந்து விட்டுறேன். இல்லை நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். உனக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ற காசுக்காக இன்னொரு பொண்ணு அசிங்கமாக தான் இருக்குது. உங்கள் பொண்ணு உங்களோட பொண்ணு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. உங்களோட பொண்ணு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஏன் பொண்ணு நினைக்கும்போது அசிங்கமா இருக்கு உனக்கு? இல்லை இப்படி நடு ரோடுன்னு கூட பார்க்காம சண்டை போடுறீங்களே, அது கேட்க சண்டை போடுற நீ வந்து கேட்குறியா? நரோட்ல வீட்டில் கேட்குறது நரோட்ல வந்து கேட்டுக்கிறியா? வீட்டில் கேட்க வாழையில் கரிச்சோறு போட்டு மோர கட்டிக்கு அது வேற கேட்குதா? வாழையில நடுவீட்டில் வச்சு சோறு போடுவாங்க. ஏன் மரக்கட்டி கேட்காம வேற என்ன, வேற மரக்கட்டை புது மரக்கட்டை மாற்றிட்டேன். இங்கே போயிருங்க. இப்போ நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்ல வந்து என்கிட்ட இந்த சிலுப்புறதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. இங்கே போயிரு, உங்கள் மாதிரி ஒரு 4 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு 4 லட்சம் ரூபாயா? ஏங்க உங்கள் பொண்ணு இப்போ இருக்கிற சொத்தெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு தானே கொடுப்பீங்க? கேட்குற மாதிரி கேட்குறேன். பொண்ணு நான் பொண்ணு கூட பேச மாட்டேன், காசு கொடு நான் போயிடுன்ற மாதிரி. அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அப்போ கல்யாணம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ நான் உனக்கு கல்யாணம் இப்போ பண்ணி அதுக்கு இல்லை. இங்கே பாரு, நான் இங்கே பாரு, உன் பொண்ணு என் மேலே உசுராக இருக்குது. நான் இல்லைன்னா எம்மா இடைஞ்சலா இருந்தால் எம்மாவை கழுத்தை திருவி போட்டுட்டு நான் வந்தாலும் வந்துடுறோன்னு சொல்லுவேன். அது எப்படி திருவி போடுவா? அது வரைக்கும் நான் கைப்பு பூஜை வச்சிருக்கேன். அது எப்படி பண்ணுவா? நீ தூங்கிடு. அவளை பற்றி போய் சொல்லாத. பூ பறிக்கிறதா மாங்காய் பறிக்கிறதா அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அண்ணங்கண்ணன்னு கேட்டு வந்து வச்சுக்குவேன், பெண்டு கட்டி அமைச்சிருவேன். நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து பொழந்து கட்டிடுவேன். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அப்போ உனக்கு வந்து என் பொண்ணு மேல கவனம் இல்ல. நான் வீட்டில் விறகு கிடைக்க நான் ஒரு கோடால் இருக்கு, நீங்கள் பொழந்து கட்டுங்க. உங்கள் சொந்த பந்தம் ஏன் நான் பொழந்து கட்ட? கல்யாணத்துக்கு விறகு வைக்கணும்ல நம்ம. போப்பா தேவையில்லாத. எத்தனை லட்சம் தான் தரேன்னு சொல்கிறேன். நான் ஒரு 4 லட்சமாச்சும் கொடுக்க முடியாதா? நான் 4 லட்சம் தரணும். ஏன்டா ஒரு 2 லட்சம்? நான் எதுக்குடா உனக்கு தரணும்? 2 லட்சம் 4 லட்சம் இருக்கிறேன், ரேட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு 3 லட்சம் நான் எதுக்கு உனக்கு தரணும்? அட்லீஸ்ட் 20,000 30,000 ஐயோ குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் கூட உனக்கு தர மாட்டேன். உனக்கு என்ன நான் தரணும்? நாங்க கஷ்டப்பட்ட காசு உனக்கு என்ன தரணும்? அந்த சீன்லாம் இங்க ஏய் வாடி இங்க பாரு. இங்க பாருங்க இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, நீ எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி, என் லவ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. உங்க அம்மா இங்க பாரு, நான் வந்திருக்கேன், நீ எனக்கு போனே எடுக்க மாட்டேன். இல்லை நான் போன் அடிச்சா நீ எடுக்க மாட்டேன். நான் அப்புறம் நான் ரோட்ல நடந்து வரேன், நான் அந்த ஃபீலிங்ல நான் வருத்தத்தில் இருக்கேன். உங்க அம்மா வந்து எனக்கு சொல்றாங்க, எப்போ மறந்துரு உனக்கு நான் 40 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. ஐயோ சத்தியமா இல்லமா 40 லட்சம் ரூபாய் பணம் தரேன். இவன் நம்ம கேட்டான். அநியாயம் போய் கர்ணா இருக்கடா பாவி. என்ன மனுஷனடா நீ? காதல் நீ சொன்ன என் அம்மாவுக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன் தெரியுமா? வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே நான் ஃபோன் எடுத்து பேசினேன். பாரு அவன் அழுகுறான், அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லம்மா. பணம் தரேன்னு சொல்றாங்க. நம்ம காதல் 40 லட்சமா? அவங்க இடமெல்லாம் கிடைக்காம எப்படி சொல்லுவான்? ஐயோ அவன் தானே பணம் தரேன். இடமெல்லாம் கிடைக்காம எல்லாத்தையும் வித்து கூட நான் தரேன் இப்படி சொல்றாங்க. நம்ம காதல் என்ன அவ்வளவு? சத்தியமா இல்ல ரோஷினி, சத்தியமா இல்ல ரோஷினி. இவன் தாண்டி பணம் தரேன், 4 லட்சம் தரேன், 4 லட்சம் கொடு, நான் கேப்ப விட்டு போய்டுவேன்னு சொன்னாண்டி. சத்தியமா ரோஷினி பொய் 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 பொய். இவன் அப்படி சொல்லிருக்க மாட்டானே. நான் சொல்லுவேடா, பாரு 35 கிலோ தங்கம் தெரியுமா என் காதலு. கண்ணு ரெண்டு பாரு, முழுகி முழு ரெண்டு பிதுங்கி பிள்ளை விழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க.
பேச்சு கேட்டு தானே நான் அவன்கிட்ட பேசணும். எவ்வளவு வருத்தத்துல இருக்கிறான் அவன் பாரு. அவன் மூஞ்ச பாரு. மூஞ்ச பாரு. அத்தை அத்தை வேணா அத்தை. ஒரு வார்த்தை சொல்லு அத்தை, நான் விட்டுட்டு போறேன். என் காதலே தூக்கி போடுறேன். நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் லவ் பண்ணுவேன். இவ்வளவு இதுவா காசு கொடுக்குறேன்னு இப்படி சீப்பா பேசுறேன். ரோஷினி ரோஷினி சத்தியமா சொல்லு, என் மேல சத்தியம். உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ணு. நீங்க கீழே படுங்க. இதை தாண்டி சத்தியம் பண்றேன். நீ கீழே கீழே படுக்கணும். தாண்டி சத்தியம் பண்றேன். ஐயோ மகா போய் கண்ணா இருக்கான். சரி அம்மா அம்மா ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு. சத்தியமா ரோஷினி, அம்மா சத்தியமா உன் மேல சத்தியமா சரி ரோஷினி ரோஷினி அம்மா முக்கியம், குடும்பம் முக்கியம். குடும்பத்தை வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நான் எப்படிமா கிடைப்பேன்? ஏமா இப்படி போய் அழுவாதே. அவன் காசு கேக்குறான் பின்னாடி இருந்து. அங்க பாரு, அங்க பாரு. சரி அவன் நடிக்கிறான் ரோஷினி. அம்மா அவனை அம்மா இரு வர என்ன என் மேல பழிய போட அவங்க நினைக்கிறாங்க. வெறும் 40 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னாங்க. இடத்த வித்து தரேன்னு சொன்னாங்க. 40 லட்சம் தரம் தரேன். என் பொண்ணை விட்டுடு. உன் கல்யாணத்துக்கு நான் 10 பவுன் நகை செய்யறேன். உனக்கு எந்த பொண்ணு வேணா கிடைக்கும் நீ இருக்கிற அளவுக்கு. அம்மா அப்படி சொல்லுவேனா? நீ சொல்லிருப்பமா நீ நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. எனக்கு தெரியும் நீ பேசாத மனுஷனா நீ? மனுஷனா நீ? நான் மனுஷ பிறவியே இல்லம்மா. வா நான் மனுஷ பிறவி பிறவி பாடா. வேணா ரோஷினி ரோஷினி வேணாம். அம்மா 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 பிரிக்கதாமா வாடா. அம்மா 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 என்னோட சந்தோஷம் நாங்க ரெண்டு பேர் பிரியறது தானே. அது இருந்தாக சந்தோஷப்படுவே இல்ல. ஆனா பணத்தை கொடுத்து எங்களை பிரிக்கணும்னு நினைக்காத நீ. ஏய் நம்ம என்ன பண்ணாலும் பெரிய கூட்டத்துல இவங்க இவள சீப்பா அறிவு கட்டல. பைத்தியக்காரி. இங்க பாரு அவன் என்ன கேக்குறான் பாரு. என் பொண்ணு இங்க பாருங்க. நீ 40 லட்சம் கொடுத்தாலும் சரி என் பொண்ணு நான் தர மாட்டேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் காதல நீங்க வந்து அன்பா கேட்டிருந்தா என் மனசு இறங்கி இருக்கும். ஆனா ஆணவத்தோட பைத்தியக்காரி அவன் பாருடி பைத்தியக்காரி. இங்க திரும்பி பாரு. ஏமா என்ன வேலைக்காரியாப்பா? உன் பொண்ணு தலைமை பைத்தியக்காரின்னு சொல்றா. பாரு நீ என்னையே அவன்ட்ட பைத்தியக்காரின்ற பின்ன காசு கொடுக்க மாட்டே நீ எப்படி சொல்ற? அடியே அவன் கேக்குறானே நான் சொல்லிருப்பேன். நீ அப்படிதான் ஒன்றோனே நான் சொல்லிட்டேன் போ. எனக்கு என் பொண்ணு கலங்க முடி வைக்கிறியா நீ? சண்டை முடி வைக்கிறியா நீ? அவன் அப்படி சொல்லுவான். நீ அவனே ஆண்டி ஆண்டி இரு ஆண்டி ஆண்டி இங்க பாரு. ஆண்டி இங்க பாரு. நான் உங்க மேல சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றா? நான் சொல்றேன் உங்க பொண்ணு இங்க பாரு. உங்க பொண்ணை நான் உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். நீ அவங்களுக்கு பயப்படுற? நீ அவங்களுக்குலாம் பயப்படாத. வாடா சரி சரி அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா பணத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க பாரு. பணத்தை கொடுக்குறேன் இவங்க நல்லவங்களா? பணத்தை கொடுத்துட்டு லவ் பிரிய பாக்குறாங்க இவங்க. அதுலயே பிரிக்க பாக்குறியாமா நீ? என்ன ஒரு இது வேணாமா, இது இப்படி பண்ணக்கூடாதுமா. ஒரு காதல் மேல அப்படி அநியாயமா பழி போடக்கூடாதுமா. இதுக்காகவே நம்ம பிரிய கூடாதா? இவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஓடி பைத்தியக்காரி. அவன் உன்னை ஏமாத்துறான். அது கூட தெரியாது. காசு கொடுத்து பிரிய பாக்குறீங்களா? லூசே நான் சொல்றத கேளு பைத்தியம். அவன் பொய் சொல்றான். அவன் பாரு தெரியுதா? இப்படி கெஞ்சரா வாங்கிட்டேன். இப்படி இல்ல ஆண்டி ஆண்டி நீ லூஸ் ஆண்டின்னு சொன்ன ஆண்டி நீ. அதுதான் ஆண்டி வட்டம். அம்மா அம்மா லூஸ் ஆயிட்டாங்க. நீ அம்மா மேல வருத்தப்படாத. அம்மா வேணாம் சொன்னாங்களே நம்ம பிரிய கூடாது. பிரியக்கூடாது. அம்மா பைத்தியக்காரி. அம்மாவோட இழுத்து போட்டு அடிக்கட்டுமா? அம்மா அடிக்கட்டுமா? நீ ஊடு சொல்லு வார்த்தை. ஆண்டி நான் ஊடு வரைக்கும் என் தங்கத்தை விட்டுட்டு வரேன். ஊடு வரைக்கும்